இப்போ பாருங்கள் சிங்களத்தால் எழுதியிருக்கு. இந்த இடத்துல வந்து சிங்களத்தால் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த இடமெல்லாம் வந்து எரிச்சிருக்கேன். இங்கே பழைய ராணுவம் இருந்த இடம் தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இது எல்லாமே வந்து இப்போ இடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இருக்கு. இங்கே பாருங்கள் அரசாங்கம் இந்த கட்டுவத்தையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் கிச்சனாக பாவிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஓட கிடுகாலை எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வேலி அடைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இதுகளெல்லாம் எப்படி இருக்குது. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் மாதகள். இந்த பகுதியில் வந்து இன்றைய தினம் வந்து இந்த இடத்துல இருந்து இராணுவம் வெளியேறி இருக்கு. இப்போ வந்து இந்த விடுவித்த காணியை வந்து நான் உள்ளுக்க போய் பார்க்க போகிறேன். என்னம்மா இந்த காணி எப்படி பராமரிச்சிருக்கிறேன் என்னம்மான்னு சொல்லி இராணுவம் இன்றைக்கு தான் வந்து முற்றுமுழுதாக இந்த இடத்த காணி வந்து வெளியேறி இருக்குது. வாங்கோ போய் காணியை போய் பார்ப்போம். இப்போ தான் நிசாந்தன் தம்பி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணிக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பண்டத்தரிப்பு சந்தையில் இருந்து இராணுவ முகாம் விடுவித்த இராணுவ முகாமுக்கு அது எப்படி போகிறோன்னு சொல்லி தான் இப்போ பார்த்து கொண்டு போகிறோம். போகிறதுக்கிடையில பாருங்க இராணுவம் விடுவித்த போகிறதுக்கிடையில பாருங்க இந்த வயல் வந்து இப்போ அறுவடையெல்லாம் செய்து கொண்டிருக்குன்னு. பார்க்க கொஞ்சம் பசலான் இருக்கேன். என்ன பன கூடலாக இருக்கு. இதுக்கெல்லாம் மக்கள் இருக்கினதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து நிறைவடைஞ்சு இங்கே வந்து பலமாக வளர்றதுக்கான எல்லாம் வாக்கள் அந்த இராணுவ முகாம்ட்டு இப்போ விட்ட இராணுவம் வந்து உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்ட பாருங்க. கேட்டை வந்து அதில் பராமரிப்பில் இருந்திருக்கு. பார்த்தீங்க சொன்னால் அந்த வாழை தோட்டங்கள் எல்லாம் பாருங்கள். வாழையெல்லாம் நட்டு இந்த இடத்தை வந்து அவ்வளோ பராமரிச்சிருக்கின. வாழைகள் மற்றது பூக்கண்டுகள் எல்லாமே நிற்குது. பாருங்கள் இந்த காணிக்குள்ளே நான் வந்துட்டேன். இந்த பாருங்கள் தென்னை மரம் எல்லாம் பனைமரம் எல்லாம் அவ்வளோ சோழியாக இந்த காணியில் பார்க்கவே ஆசை இருக்குது. இந்த பூக்கண்டுகள் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ பராமரிச்சு பாருங்கள். எல்லாமே வந்து இந்த அளவா எல்லாம் வெட்டிங்க பாருங்கள். அளவா எல்லாம் வெட்டி பாருங்கள் எப்படி ஒரு வடிவாக இருக்குது இந்த இடத்தை பார்க்க. மற்றது பாருங்கள் கொய்யா மரம். மற்றது பார்த்திங்க சொன்னால் மாமரம் நிற்கி விளையாட்டெல்லாம் பூத்தபடியாக நிற்கின். நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. இந்த பாதைகள் கூட வந்து அவை நல்லா நீட்டாக வச்சுருக்கினேன். இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். என்னம்மா இந்த காணி இருக்குன்னு சொல்லி நான் முன்னாக காட்டுறேன். இதிலே பார்த்திங்க சொன்னால் இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குங்க பாருங்கள். வீடு ஒன்று ஆக்கள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் ஓலை ஆலையெல்லாம் வந்து கிடுகாலையெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் வேலி அடைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இதுகளெல்லாம் எப்படி இருக்குது. இங்கே
இந்த இதால் வந்து வயலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதால் வந்து வயலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இது நான் நினைக்கிறேன் இந்த சமைக்கிற இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்க, இங்கே இந்த கட்டுறத்தையும் பாருங்க. இங்கே இந்த பாருங்க, நான் கிச்சனாக பாவிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த கட்டுறத்தையும் பாருங்க. இதா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டெல்லாம் கருப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கிச்சனாக பாவிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் கட்டில் இருக்குது. இப்போ அரசாங்கத்தில் காணி தான் இந்த இராணுவம் வந்து இந்த இடத்துல இருந்து இன்றைக்கு வெளியேறி இருக்குன்னு சொல்லி சொன்னவர். பாருங்கள் வந்து எப்படி இருக்குது, இந்த இடங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்குது. ஃபுல்லாகவே பார்க்க ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு சோலையான வாழை மரங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குங்க. பாருங்கள் இதில் வந்து எங்கே இந்த கொட்டில் கட்டி, இங்கே கொட்டில் எல்லாம் கட்டி இதில் இருக்கக்கூடிய மாதிரி இங்கே இது பாருங்கள் எப்படி இருக்குது. இதே வந்து ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து வீடு ஒன்று இருக்குது. இது புரிம்பா இருக்குது. இந்த காணி வந்து இந்த மதிலுக்கு இங்கால வந்து புரிம்பா இருக்குது. அதுவும் வந்து இராணுவம் இருந்த இடம்தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. தகரம் எல்லாம் அப்படியே கலட்டாக விட்டுருக்குறேன். தகரம் பெட்ஷீட் எல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் அப்படியே நல்லா இருக்குங்க. நிலம் கூட சேதம் இல்லாமல் மேலே வந்து சீட் அடிச்சிருக்கேன். எனக்கு லெவல்ஸ் வந்து பலகை அடிச்சிருக்கேன். இங்கே இது வந்து நான் நினைக்கிறேன் 2 அறை 3 அறை இருக்குது. பாருங்கள், இந்த அறையும் வந்து நீட்டாக கதிரிகள் எல்லாமே இருக்குங்க. இப்போ பல்புகள் ஒன்றும் இல்லை. இங்கே பல்பெல்லாம் கட்டி கொண்டு போயிட்டுனே. பாருங்க, இந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற கோடியை பார்ப்போம். இங்கே கோடி டாய்லெட்டுகள் இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நிற்க பாருங்கள். இந்த இடமெல்லாம் வந்து இந்த பனைமரம் வந்தபடியாக அந்த காற்று வந்து நல்ல சத்தமாக இருக்குது. அதே நிற்க சோன்ற சத்தமாக இருக்குது. எப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இதில் பாருங்கள், இந்த எல்லா வீட்டுக்கு முன்னாலேயும் வந்து இங்கே பாருங்கள் பூக்கண்டை பாருங்கள். இங்கே பாருங்கள் பாதையை பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் வீட்டில் கூட இப்படி ஒரு பராமரிப்பு இப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். 2 சைடு பூக்கொண்டு எல்லாம் நட்டு. இங்கே பாருங்கள் நடப்பாதை பாருங்க எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் எல்லாமே வந்து பனி ஓலையால் அடைச்சிருக்குன்னு. இந்த பக்கம் பாருங்க, இந்த இருக்குங்க பாருங்க. இந்த அரசாங்கத்தில் சின்னம் இருக்குங்க பாருங்க. இந்த தூண் ஒன்று இருந்துருக்கு. இது வந்து இடிச்சிருக்குங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நிறைய மரங்கள் நிற்கிது. பார்த்திங்கன்னா தோடை பிளாட் மாமரம். ஆனால் கூடுதலாக வாழை தான் நட்டுருக்கேன்னு. நிறைய வாழை தான் நிற்கிது. வாழை மரங்கள்லாம் நிறைய நிற்கிது இங்கே. நல்ல மரக்கூடலாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசையாக இருக்குது இந்த இடமெல்லாம். வாழையெல்லாம் பொத்தி போட்ட அப்படியே நிற்கிங்க. பொத்தி போட்ட அப்படியே நிற்குது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஏதோ வச்சிருக்கின போல இருக்குங்க. இந்த பனைமரம் இருக்குதானே, பனைமரத்தை வந்து வெட்டி இங்கே பாருங்க
பட் நான் இதுக்கு மேலே அது சின்னங்கள் அப்படி வச்சுருப்பேன் நினைக்கிறேன். பாருங்கள் தென்னையெல்லாம் நட்டு பூக்கொண்டு தென்னை இருக்குது. இந்த கட்டுறம் வந்து இப்போ போய் இடிச்சு இந்த இடத்த பாருங்க, இதெல்லாம் இடிச்சிருக்கேன். இங்கே இந்த கட்டுறங்கள் எல்லாம் வந்து இடிச்சிருக்கேன். ஆனால் இந்த பார்க்க இந்த காணி வந்து முற்று பொழுதாக முழுக்க மதில் கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இடிச்சு இதெல்லாமே வந்து இப்போ இடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள், இந்த கட்டுறங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நிலம்தான் இந்த இடத்துல இருக்குது. இங்கே பாருங்கள் அதெல்லாம் வந்து இப்போ இடிச்சிருக்கேன். இந்த கட்டுறங்கள் எல்லாம் வந்து இப்போ போயக்க இடிச்சிருக்கேன். சில இடங்களில் வந்து எரிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த தடயங்கள் இல்லாமல் இதெல்லாம் வந்து இன்றைக்கே நேற்றோ தெரியலாம். இங்கே பாருங்கள் இந்த இடம் எல்லாம் வந்து எரிச்சிருக்கேன். இங்கே பழைய இந்த பக்கம் எல்லாமே வந்து எரிச்சிருக்கேன். பிளாமரன் நிற்கிது. இது நான் நினைக்கிறேன் இந்த இடத்த ஒரு இதுமாக இருக்குது நான் நினைக்கிறேன். ஏதாவது குளிக்க கொள்ள பாய்ச்சி நினைக்கிறேன். இந்த அந்த பைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இங்கே கலட்டிட்டினேன். இங்கே பைப்பெல்லாம் கலட்டிட்டினேன். இங்கே பாருங்கள் இது டொய்லெட்டுகள் இங்கே அதெல்லாம் உடைச்சிருக்கேன். டொய்லெட் கல்லுகள் எல்லாம் உடைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் அதில் நிறைய வாழைகள் மற்ற அரச மரம் நிற்கிது. அரச மரம் ஆனால் கூடுதலாக இந்த இடத்துல பனை மரங்கள் தென்னை வாழை எல்லாமே நிற்கிது. பாரு இந்த கட்டுறதையும் பாருங்கள், இந்த கட்டுறதையும் பாருங்கள். இங்கே இந்த தண்ணி டேங்க் இருக்குது. இந்த இடத்துல தொட்டி இருந்துருக்கு. இங்கே நின்ன பெரிய தொட்டியை பாருங்க, பெரிய தொட்டி. இங்கே பாருங்க தொட்டி வாளி எல்லாம் இருக்குது. இந்த மதில் மதில் மற்ற இதெல்லாம் உடைச்சிருக்கேன். 2 பக்கம் டொய்லெட் இருக்கு, எல்லாமே உடைச்சிருக்கேன். பாருங்கள் சிங்களத்தால் எழுதியிருக்கு. இந்த இடத்துல வந்து சிங்களத்தால் எழுதியிருக்கேன். இது கூடுதலாக டொய்லெட்டுக்கு தான் இந்த இடத்துல பாவிச்சிருக்கிறேன். பட் இதில் தான் வந்து கரண்ட் வந்துருக்கு. இங்கே பாருங்கள் இந்த காணிக்கு வந்து இதெல்லாம் கரண்ட் இருக்குது. இதை வந்து மீட்டர் பாக்ஸ் கிடக்குது. இந்த சைட்டுக்கு அப்படியே வாழை நட்டுருக்கேன். அதில் ஒரு சின்ன இடவழி ஒன்று இருக்குது நான் இங்கே வெளியால் போகிறதுக்காக. பாருங்கள் வந்து பட் இந்த கட்டணம் எல்லாம் வந்து இப்போ உடைச்சிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு முள்ளு கம்பி இருக்குது. இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு முள்ளு கம்பி இருக்குது. இங்கே முள்ளு கம்பி இருக்குது. கவனம், இந்த காணி விட்டாக்கர் சூழலில் வந்தால் அப்படி அரசாங்க காணின்னு சொன்னால் அதை வைக்கத்தானே பொதுமக்கள் பார்க்கணுன்னு சொன்னால் இந்த காணி அதில் அவதானமாக இருக்கணும். சில இடத்துல முள்ளு கம்பி எல்லாம் இருக்குது. மற்ற வாழையெல்லாம் குழா போட்டபடியே அப்படியே இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே சோலையாக இருக்குது. அது நான் நினைக்கிறேன் ஒரு குட்டி போட்டிருக்கா. அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொன்னால் அதில் வந்து கடிச்சிடும். பாருங்கள் சின்ன ஒரு கூடு ஒன்று கிடக்கு. நாவே அப்படியே இந்த கூடு வளரணும் வந்து உடைக்கையில் அப்படியே இருக்குது. இந்த இடம் வந்து அப்படியே ஃபுல்லாக சோலையெல்லாம் வாழை மர சோலைகள். சரி இப்படியே நாங்கள் இந்த காணியை சுற்றி பார்த்துட்டோம். எல்லாம் குழியோட நிற்குதுங்க. இது வந்து கதலியா இல்லாட்டி கொழும்பு கதலியா தெரியல. நிறைய எல்லாம் குழியோட நிற்குது. இப்போ இந்த வாழைக்குழி எல்லாமே யார் எடுப்பினியோ தெரியல. இங்கே பாருங்கள் இந்த அதில் எல்லாம் நிறைய வாழை மரத்தில் குழியோடு நிற்குதுங்க. அப்படியே பாருங்கள். ஓகே இந்த விடுவித்த காணியை வந்து முற்றுமுழுதாக பார்த்துட்டேன்.